சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பர்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் புத்திசாலித்தனம், இந்த வேகமான சிந்திக்கக்கூடிய திறன், சுதந்திர எண்ணம், இயற்கையை அதிக நேசிக்கிற எண்ணம், இதெல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல. அந்தளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்கள இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப அனுபவசாலிகள். பார்த்தா சின்ன வயசு மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் நிறைய அனுபவங்களை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகம், நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க, முடிவெடுக்க தெரிந்தவங்க அப்படின்னு கூட இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதிக முயற்சி செய்கிற எல்லா காரியமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையும். ஏன்னா உங்களுடைய தைரிய சிறப்பாக இருக்குது, உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்குது. அதிக ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணீங்க, அதில் நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இந்த வாரத்தில் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். எதையுமே உங்களுடைய விருப்பம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம். விரும்பி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே டக்குன்னு நல்ல நல்ல வழிகள்லாம் தென்படும். ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, அல்லது புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணுக்கு தென்படும். அதனால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். தொலைதூரத்தில் இருந்து கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிற மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம், உறவுகள் மத்தியில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய பேச்சு கேட்டு அவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீங்க. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிதுனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்போது உங்களுடைய உழைப்புக்கு போதிய ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு, அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலை கூட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஷ்டமாகவோ கொஞ்சம் முடங்கியோ கிடந்திருக்கும். அந்த முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முடங்கி கிடந்த தொழிலை கையில் எடுக்கும்போது இதை எப்படி செஞ்சால் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திறமையாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப நிதானமாக, தெளிவாக ஒரு முடிவெடுப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மிதுனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உறவுகள் மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக இந்த மிதுனராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும்.
வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் தேடி வரும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வர போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். ஒரு பந்தயத்துலேயோ ஒரு போட்டியிலையோ கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இதுலேயும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுனராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உற்றார் உறவினர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் உங்களுடைய உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பயணம் அல்லது வெளியில் கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அந்த ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களை தவறாக ஒரு சிலர்லாம் சித்தரிக்கக்கூடும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்கிறது நல்லது. அதோடு கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அல்லது வேலையை கரெக்டாக முடிக்கலை அப்படின்னா சரிப்பா நான் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்க வேண்டாம். அப்படி பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையும் நீங்களே தூக்கி சுமந்து அந்த வேலையும் நீங்கள் ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத வேலை பளுலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உதவுறேன்னு போனீங்கன்னா நீங்கள் தான் அதிக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலை பளுவும் சரி அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த திருமண வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஓரளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். கடன் வாங்கிட்டு கட்ட முடியாத இருந்தவங்களும் அந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன், எந்த வரனும் கரெக்டாக அமையலை, அதெல்லாம் தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிரக அமைப்பு உள்ள நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தி வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். இந்த வரன் தேடும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு கரெக்டான வரன் தானா அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிச்சுட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாங்க. டக்குன்னு எந்த ஒரு முடிவுலையும் இறங்கிட வேண்டாம். பொதுவாகவே கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மிதுனராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா மனோதைரியம் அது கொஞ்சம் குறைவாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மனோதைரியம் வேணும் அப்படின்னா ஆஞ்சநேயரோட அருள் இருந்தது அப்படின்னா மனோதைரியமாக நீங்கள் செயல்படுவீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தைரியசாலியாக புத்திசாலியாக நிதானமாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக கச்சிதமாக முடிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடை வியாழக்கிழமையில் செய்யுங்க. அதுவும் வெண்ணெய் சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனாக அந்த ஆஞ்சநேயர் அருளால் உங்களுக்கு கிடைக்கும், தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தை ஆஞ்சநேயர் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.